மாணவ மாணவிகளே, அன்பர்களே, நண்பர்களே, ஆங்கில அடிப்படை இலக்கணத்தினுடைய 2வது சிடியை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே நீங்கள் ஒன்று பார்த்தாச்சு. ஆகையினால ஆங்கிலத்தினுடைய அடிப்படை இலக்கணம் என்னன்னு ஓரளவு புரிஞ்சிருப்பீங்க. இப்போ இதில் சில டேர்ம்ஸ், அதாவது இலக்கணத்தில் வருகின்ற சில வார்த்தைகளை பற்றிய விளக்கங்கள், ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் ஆங்கிலம் படிக்கும் பொழுதோ பேசும் பொழுதோ நம்ம சரளமாக பேச முடியும், படிக்கிறத ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஆகையினால் இங்கே முக்கியமான அந்த இலக்கண வார்த்தைகளுக்கு விளக்கம் கொடுத்து உதாரணமும் கொடுத்திருக்கிறார்கள். இப்போ நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. அந்த வரிசையில் முதல்ல பிரதி பெயர் சொல், ப்ரோ நவுன். நவுன் ஏற்கனவே பார்த்துருக்கோம், பெயர் சொல். ப்ரோ நவுன் பிரதி பெயர் சொல். நீங்கள் உடனே நோட், ப்ரோ நோட்டுன்னா நோட்டு, பிரதி நோட்டுன்னு சொல்லிடக்கூடாது. ஆனால் அதுக்கு தகுந்த அர்த்தம் வேறு மாதிரி வருது. அதனால் இந்த இடத்துல பிரதி பெயர் சொல்ல ப்ரோ நவுன். இப்போ இதுக்கு இங்கிலீஷில் எப்படி டெஃபனிஷன் கொடுக்குறாங்கன்னா, எ வேர்ட் தட் இஸ் தஸ் யூஸ்டு இன்ஸ்டெட் ஆஃப் எ நவுன் இஸ் கால்டு எ ப்ரோ நவுன். இப்போ இந்த வாக்கியத்திலேயே பாருங்கள், தட் இஸ் தஸ் இருக்குது பாருங்கள். இந்த 3 வார்த்தைகளையும் நீங்கள் பிராக்கெட் போட்டு பாருங்கள், அப்புறம் படிங்க. எ வேர்ட் யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் எ நவுன் இஸ் கால்டு எ ப்ரோ நவுன். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? எப்படியும் புரிஞ்சுக்கலாம். அடுத்தது இது தமிழ் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு வாக்கியத்தில் பெயர் சொல்லிற்கு பதிலாக வரும் சொல் ப்ரோ நவுன், பிரதி பெயர் சொல் எனப்படும். நவுன் என்பது பெயர் சொல், ப்ரோ நவுன் என்பது பிரதி பெயர் சொல். நவுனுக்கு பதிலாக வரும் சொல் ப்ரோ நவுன். அதாவது ஒரு சொற்றொடரில் அல்லது பத்தியில், பத்தின்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு பேராகிராஃப் அல்லது ஒரு கதையில் ஒரு பெயரோ அல்லது சிறப்பு பெயரோ பலமுறை வருமானால் முதல் முறை மட்டும் பெயரையோ அல்லது சிறப்பு பெயரையோ குறிப்பிட்டு அதற்கடுத்து அந்த பெயர் வரும் இடங்களில் அதற்கு பதிலாக வேறொரு சொல்லை பயன்படுத்தினால் அச்சொல் பிரதி பெயர் சொல் எனப்படும். இப்ப பாருங்க, தசரதா ரூல்டு ஓவர் அயோத்தியான்னு ஒரு பொதுவாக ஒரு உதாரணம் சொல்றேன். தசரதா ரூல்டு ஓவர் அயோத்தியா. தசரதா ஹேட் 4 sons. தசரதா ஹேட் 3 queens. இப்படியே சொல்லலாமா? தசரதா தசரதா சொன்னா உங்களுக்கு போர் அடிக்கும், கேட்கறதுக்கே நமக்கு ஏதோ ஒரு தட்டுப்படுற மாதிரி தெரியும். அதனால என்ன சொல்றோம்? தசரதா வாஸ் தி கிங் ஆஃப் அயோத்தியா. ஹி ஹேட் 4 sons. ஹி ஹேட் 3 queens. இந்த ஹி வந்த உடனே என்ன ஆகுது? தசரதா என்பதுதான் குறிக்குது. அதில் இந்த ஹி என்பது பிரதி பெயர் சொல்லா வருது. இப்போ பாருங்க, பிரதி பெயர் சொல் எத்தனை வகை தெரியுமா? 8 வகை. இப்போ ஒன்றா பார்க்க போகிறோம். அவையாவன: 1 இடப்பிரதி பெயர் சொற்கள், பர்சனல் ப்ரோனவுன்ஸ். 2 உடைமை பிரதி பெயர் சொற்கள், சொல்லணும் சொல்லலாம், ப்ரோ சொற்களும் சொல்லலாம், பொசசிவ் ப்ரோனவுன்ஸ். 3வது சுட்டு பிரதி பெயர் சொற்கள், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். வினா பிரதி பெயர் சொல், ஏற்கனவே தெரியும், வினான்னா உங்களுக்கு கேள்வின்னு தெரியும். இன்டரோகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். தொடர்பு கொண்ட பிரதி பெயர் சொற்கள், ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். இணைந்த தொடர்பு படுத்தும் பிரதி பெயர் சொற்கள், காம்பவுண்ட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். தன்னை சுட்டும் பிரதி பெயர் சொல், ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ். அழுத்தம் கொடுக்கும் பிரதி பெயர் சொற்கள், எம்பாட்டிக் ப்ரோனவுன்ஸ். எக்ஸாம்பிள், இப்போ ஒன்று எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறோம். தி கிங் இஸ் பிரேவ், ஹி இஸ் டால். இந்த கிங் என்ற வார்த்தை 2வது இடம் வரல பார்த்தீங்களா? அடுத்த வாக்கியத்தில் கிங் பதிலாக ஹீ போட்டிருக்கிறாங்க. இந்த ஹீ என்பது பிரதி பெயர் சொல், கிங் என்பது பெயர் சொல். இதுக்கு என்ன டெஃபனிஷன் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. மேலே உள்ளவற்றில் கிங் என்பது ஒரு சிறப்பு பெயர் சொல், ஹீ என்பது பிரதி பெயர் சொல். இங்கு கிங் என்பது 2வது முறை பயன்படுத்தாமல் அதற்கு பதிலாக ஹீ என்னும் பிரதி பெயர் சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு சொல்லிற்கு பதிலாக பிரதி பெயர் சொல் பயன்படுத்தப்படும் போது அச்சொல் சொல்லின் தன்மைகளை நன்கு ஆராய்ந்து அதற்கு பொருத்தமான பிரதி பெயர் சொல்லை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது அச்சொல் ஆண் பாலா அல்லது பெண் பாலா, உயர்திணையா அல்லது அக்ரிணையா, ஒருமையா அல்லது பன்மையா, அதன் இடத்தையும் தன்மை முன்னிலை படர்க்கு. இதாங்க பின்னால் நீங்க பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் பார்க்க போறீங்க. முதலியவற்றை நன்றாக அறிந்து அதற்கேற்றவாறு பயன்படுத்த வேண்டும். மேலே உள்ள எடுத்துக்காட்டில் கிங் என்பது ஓர் உயர்திணை சொல்,
ஓர் ஆண்பால் பெயர் உரிச்சொல், ஒருமை பெயர் சொல், ஒரு படர்க்கை இடைச்சொல். அதே போல் ஹி என்பது உயர்திணை சொல், ஆண்பால் சொல், ஒருமை சொல், படர்க்கை சொல். அதாவது கிங்குக்கும் ஹீக்கும் டிஃபரன்ஸ் கிடையாது. பிரதி பெயர் சொல் கிங் மாதிரியே யூஸ் ஆகுது என்றதுக்கு காட்டப்பட்டிருக்கிறது. இடப்பிரதி பெயர் சொற்கள், பர்சனல் ப்ரோனவுன்ஸ். The personal pronouns are so called because they stand for the three persons. என்னென்ன பர்சன்? மூவிடங்களையும், அதாவது தன்மை, முன்னிலை, படர்க்கை குறிப்பிடுவதாக அமைந்த பெயர் சொற்கள் பர்சனல் ப்ரோனவுன்ஸ், இடப்பிரதி பெயர் சொற்கள் எனப்படும். இது 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. பர்சனல் ப்ரோனவுன்ஸ் 3 வகையா இருக்கும். 1. தன்மை பிரதி பெயர் சொற்கள், தி ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ரோனவுன்ஸ், தி ஃபர்ஸ்ட் விச் டினோட்ஸ் த பர்சன் ஸ்பீக்கிங். அதாவது ஃபர்ஸ்ட் என்பது எதை குறிக்குதுன்னா பேசுறவரை குறிக்குது. அப்போ என்னென்ன வரும் பாருங்க. ஐ நான், மை என்னுடைய, வி நாம் நாங்கள், மீ என்னை நான், ஆர் எங்களுடைய நம்முடைய. முன்னிலை பிரதி பெயர் சொற்கள், தி செகண்ட் பர்சன் ப்ரோனவுன்ஸ், தி ப்ரோனவுன்ஸ் thou and you which denote the person or persons spoken to are said to be personal pronouns of the second person. எப்படி? யூ நீ நீங்கள், யுவர் உன்னுடைய உங்களுடைய, அதாவது முன்னாலே உட்கார்ந்திருக்கிறவர்கள் அல்லது நிற்கிறவர்களை பற்றியே பேசினா அது செகண்ட் பர்சன் ப்ரோனவுன் சொல்லிடுறது. 3வது தன்மை முன்னிலை முடிந்தது, ஃபர்ஸ்ட் பர்சன் முடிஞ்சது, செகண்ட் பர்சன் முடிஞ்சது, தேர்ட் பர்சன் படர்க்கை பிரதி பெயர் சொற்கள், தி தேர்ட் பர்சன் ப்ரோனவுன்ஸ், தி ப்ரோனவுன்ஸ் ஹீ ஷீ அண்ட் தே விச் டினோட் த பர்சன் ஆர் பர்சன்ஸ் ஸ்போக்கன் ஆஃப் ஆர் செட் டு பி பர்சனல் ப்ரோனவுன்ஸ் ஆஃப் தி தேர்ட் பர்சன். அதாவது நாம் யாரை பற்றி பேசுகிறோமோ அதுதாக படர்க்கை. இப்போ நான் உன்னிடம் அவனை பற்றி பேசுகிறேன். இப்போ நான் தன்னிலை அல்லது தன்மை, உன்னிடம் முன்னிலை செகண்ட் பர்சன், அவனை பற்றி அவன் தேர்ட் பர்சன். இந்த மாதிரி வச்சுக்கணும். பேசுகிறவன் ஃபர்ஸ்ட் பர்சன், கேட்குறவன் செகண்ட் பர்சன், யாரை பற்றி நம்ம பேசுகிறோமோ அவன் தேர்ட் பர்சன். ஹீ அவன், ஷீ அவள், இட் அது, தே அவர்கள், தேர் அவர்களுடைய. இப்போ பாருங்க, தன்மை முன்னிலைக்கு எப்படி எண் வருது, பெயர் பிரதி பெயர் சொல்ல எப்படி வருதுன்னு பார்ப்போமே. இடம், எண், பெயர் பிரதி பெயர் சொல். இப்போ பாருங்க, தன்மை ஒருமை பன்மை. இப்போ ஒருமைக்கு ஐ, பன்மைக்கு வி, முன்னிலை. ஒருமைக்கு தௌ, பன்மைக்கு இ-யூ. இப்போ இந்த காலத்தில் எப்படின்னா, இது இந்த பழைய இங்கிலீஷில் எப்படின்னா ஒருமைனா தௌ தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஷேக்ஸ்பியருடைய நாடகத்திலாம் பார்த்தீங்கன்னா தௌ இ இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ யூ என்பது காமனாக போச்சுங்க. ஒருமைக்கும் பன்மைக்கும் யூ தான் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. படர்க்கை, ஒருமை ஆண்பால் ஹி, ஒருமை பெண்பால் ஷி, ஒருமை ஒன்றன் பால் இட். இந்த 3க்குமே ஒரே ஒரு பன்மை தான். ஹி ஷி இட், இந்த 3க்குமே ஒரே ஒரு பன்மை சொல் எதுன்னா தே. உடைமை பெயர் சொற்கள், possessive pronouns. The alternative genitive forms mine, thine, hers, ours, yours, theirs are now classed as possessive pronouns. Possessive pronouns என்னென்ன வரும்னு இங்கே சொல்லியிருக்கிறாங்க. mine, thine, hers, ours, yours, theirs இதெல்லாம் possessive pronouns. உடைமையை குறிக்கும் பெயர் சொற்களுக்கு பதிலாக வருவது possessive pronouns, உடைமை பெயர் சொற்கள் எனப்படும். இதுவும் 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. உடைமையை குறிக்கும் பிரதி பெயர் சொற்களில் பல இரு வடிவங்களை பெற்றுள்ளன. இதுல இடம், எண், பெயர் பிரதி பெயர் சொல். இப்போ பார்ப்போமா. தன்மை ஒருமை பாருங்க, மை மைன். பன்மை அவர் அவர்ஸ். முன்னிலை ஒருமை தை தைன். பன்மை யூ யுவர்ஸ். படர்க்கை ஒருமை ஆண்பால் ஹிஸ், ஒருமை பெண்பால் ஹெர் ஹெர்ஸ், ஒருமை ஒன்றன் பால் இட்ஸ், பன்மை தேர் தேர்ஸ். மை தை ஹெர் இட்ஸ் ஆர் யுவர் தேர் ஆகியவை possessive adjectives ஆகும். ஏனெனில் இவை பெயரை சிறப்பிக்கும் சொற்களாக
பெயர் சொற்களுக்கு முன்னே இடம்பெறுகின்றன. இந்த மை, தை, ஹர், இட்ஸ், ஆர், யுவர், தேர் இதெல்லாம் அட்ஜெக்டிவா வருது. அட்ஜெக்டிவ் பெயர் உரிச்சொல். இதுக்கு பின்னாடி மைக்கு பின்னாடி, தைக்கு பின்னாடி, ஹெருக்கு பின்னாடி, இட்ஸுக்கு பின்னாடி, அவருக்கு பின்னாடி, இவருக்கு பின்னாடி, தேருக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பெயர்ச்சொல் தான். உதாரணமா இப்ப பார்ப்போம். மை ஹவுஸ் எனது வீடு. வீடு என்பது இங்க பெயர்ச்சொல். ஹவுஸ் யுவர் புக் உனது புத்தகம். இட்ஸ் பிரைஸ் அதனது விலை. இப்ப மையிலிருந்து மைன் எப்படி மாறுபடுது, அதுக்கு அர்த்தம் எப்படி மாறுபடுது பார்க்கணும். மைன், தைன், ஹர்ஸ், ஆர்ஸ், தேர்ஸ் ஆகியவை பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் ஆகும். ஏனெனில் அவை அவற்றின் பெயர் சொற்கள் இல்லாமல் பயன்படுத்தப்படுகின்றன. அவை பெயர் சொற்களுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுகின்றன. Whose house is this? இது யாருடைய வீடு? This is mine. இதோட முடிஞ்சது பாத்தீங்களா? மைனுக்கு அப்புறம் எந்த ஒரு வார்த்தையும் வரல இல்லையா? அதனாலதாங்க இதுக்கு பொசசிவ் ப்ரோனவுன் பேர். This is mine. இது என்னுடையது. இதில் மைன் என்பது மை ஹவுஸ் என்பதற்கு பதிலாக வந்துள்ளது. மேல 2 வார்த்தை கொடுக்கணும், மை ஹவுஸ். ஆனா நம்ம ஒரே வார்த்தையில முடிக்கிறோம். Whose house is this? இது யாருடைய வீடு? This is mine. இது என்னுடையது. அப்படி என்ன அர்த்தம்? இது என்னுடைய வீடுன்னு அர்த்தம். ஹிஸ் என்னும் உடைமை பிரதி பெயர் சொல் ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னேயும் வரும், தனித்தும் வரும். தனியாகவும் வரும், ஏதாவது ஒரு பெயர் சொல்லுக்கு முன்ன கூட வரும். எப்படி பாருங்க, திஸ் இஸ் ஹிஸ் ஹவுஸ், இது அவனுடைய வீடு. இப்ப வீடு என்ற வார்த்தை, ஹவுஸ் என்ற வார்த்தை, அதுக்கு முன்னாடி ஹிஸ் வந்திருக்கு. இப்ப இதே ஹிஸ் வாக்கியத்தினுடைய கோடியில கடைசியில் கூட வந்திருக்கு பாருங்க, திஸ் ஹவுஸ் இஸ் ஹிஸ், இந்த வீடு அவனுடையது. இப்படியும் முடிக்கலாம். மைன், தைன் முதலியன பயன்படுத்தும் முறைகள். ஒரு பெயர் சொல்லை உய்த்து அறியும் போது இவ்வாறு பயன்படுத்தலாம். Whose pen is this? It is mine. இது யாருடைய பேனா? இது என்னுடையது. This is my cycle. Where is yours? இது என்னுடைய சைக்கிள். உன்னுடையது எங்கே? பெயர் சொல்லுக்கும் பிரதி பெயர் சொல்லுக்கும் இடையே வினைச்சொல் வந்தால் இவற்றை பயன்படுத்தலாம். எப்படி பாருங்க, பெயர் சொல், வினைச்சொல், பிரதி பெயர் மூணுமே கொடுத்திருக்கிறாங்க. பெயர் சொல், this pen is mine. This car is theirs. பிரதி பெயர் சொல்லுக்கு முன்னே ஆஃப் என்பது வந்தால் இவ்வாறு பயன்படுத்தலாம். This shirt of mine is cheap. என்னுடைய இந்த சட்டை மலிவானது. இந்த இடத்துல ஆஃப் என்பதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க ஆஃப் எடுத்த வாக்கியம் அமைச்சு பாருங்க, தப்பா தெரியும். This shirt mine என்ன ஒண்ணுமே புரியலையே. அப்ப இந்த ஆஃப் என்பது அந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். This shirt of mine is cheap. பாலும் எண்ணும் ஒரு புரோனவுன் எந்த பெயர் சொல்லை குறிக்கிறதோ அந்த பெயர் சொல்லின் பாலையும் எண்ணையும், எண்ணெய் என்ற ஒருமை பன்மை, பால் என்ன அர்த்தம்? ஆண்பால் அல்லது பெண்பால் பெற்றிருக்க வேண்டும். பெயர் சொல் ஆண்பாலா பெண்பாலா என்று தெரியாத போது இட் என்பதை பயன்படுத்த வேண்டும். The man has done this work. The man has done his work. மனிதன் தனது வேலையை செய்துவிட்டான். The men have done their work. மனிதர்கள் தங்களுடைய வேலையை செய்துவிட்டார்கள். இங்க நீங்க ஃபுல் ஸ்டாப் நீங்களா போட்டுக்கிறீங்க. அடுத்தது the women have done their work. இந்த இடத்துல தேருக்கு அப்புறம் கம்மா கிடையாது. இருந்தாலும் நீங்க படிக்கும்போது அதோட தேர் அது புரிஞ்சுக்கணுன்றத ஒரு கம்மா போட்டு காட்டியிருக்கோம். the women have done their work. பெண்கள் அவர்களுடைய வேலையை செய்துவிட்டார்கள். it is a beautiful baby. அது ஓர் அழகான குழந்தை. அது ஆண்பாலா பெண்பாலான்னு தெரியும். பேபி என்பது ஆண்பாலா பெண்பாலா, இது பொது சொல் தானே, அதனால் இட்டுன்னு வச்சு சொல்லியிருக்கோம். எவ்ரி மெம்பர் கேன் காஸ்ட் ஹிஸ் ஆர் ஹெர் vote. ஒவ்வொரு உறுப்பினர், மெம்பர்னா உறுப்பினர், அவனுடைய அல்லது அவளுடைய வாக்கை செலுத்தலாம். எவ்ரி மேன் ஆர் வுமன் மே டூ ஆஸ் ஹி ஆர் ஷி லைக்ஸ். ஒவ்வொரு ஆடவன் அல்லது பெண்மணி அவனுடைய அல்லது அவளுடைய விருப்பப்படி செய்யலாம். ஆண்பால் பெண்பால் ஆகிய இரண்டுக்கும் பொதுவான சொல் வரும்போது சில சமயம் ஆண்பால் புரோனோனை மட்டும் பயன்படுத்துவதும் உண்டு. இப்ப பாருங்க, 2 பேரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனா பொதுவா சொல்லும் பொழுதுங்க ஆண்பால் பத்தி தாங்க சொல்ல முடியும். எப்படின்னு பாருங்க, எவ்ரி மெம்பர் மஸ்ட் பிரிங் ஹிஸ் ஓன் புக். ஒவ்வொரு உறுப்பினரும் அவனுடைய சொந்த புத்தகத்தை கொண்டு வர வேண்டும். இப்ப இந்த இடத்துல ஹெர்னு சொல்லாதனால பெண்கள் எல்லாம் கொண்டு வராம வரலாம்னு நினைக்க கூடாது.
அதாவதுங்க ஒருத்தர், நான் கிளாஸில் ஒரு தடவை பாடம் நடத்திட்டே இருந்தேன். ஒரு திருக்குறள் வந்தது, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு இல்லையா. உடனே ஒரு பெண், அதாவது ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட் எந்திரிச்சு கேட்டா, சார் என்ன சார் வள்ளுவர் கூட ஆண்களைத்தானே சார் சொல்லியிருக்கிறார், பெண்களையே அவாய்ட் பண்ணிட்டாரு சார். எப்படிம்மா, பின்ன என்ன சார், ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனைன்னு தானே சார் சொன்ன, மகளைன்னு சொல்லியிருக்கலாமே சார்னார். அதாவது பொதுவின் பாலாக இங்கு மகனே என்ன மகளையும் குறிக்கும், ஆனால் மகளைன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா மகளை மட்டும்தான் குறிக்கும். அதனால இந்த இடத்துல நீங்க பாருங்க, மறுபடியும் அந்த விளக்கத்தை படிக்கிறேன், மேலிருந்து பாருங்க. ஆண்பால் பெண்பால் ஆகிய இரண்டுக்கும் பொதுவான சொல் வரும்போது சில சமயம் ஆண்பால் புறநோனை மட்டும் பயன்படுத்துவதும் உண்டு. அதனாலதான் இங்க கீழே வாக்கியம் அப்படி கொடுத்துருக்காங்க. எவ்ரி மெம்பர் மஸ்ட் பிரிங் ஹிஸ் ஓன் புக். ஒவ்வொரு உறுப்பினரும் அவனுடைய சொந்த புத்தகத்தை கொண்டு வர வேண்டும். அப்படின்னா பெண் உறுப்பினராக இருந்தால் அவளுடைய சொந்த புத்தகத்தை கொண்டு வர வேண்டும் நான் எடுத்துக்கணும். ஈச் மஸ்ட் டூ ஹிஸ் பெஸ்ட். ஒவ்வொருவனும் அவனால் முடிந்ததை செய்ய வேண்டும். இந்த இடத்துல ஒவ்வொருவனும் சொன்னா ஒவ்வொருவனும் கூட அர்த்தம். யூ என்னும் சொல், யூ என்பது பன்மை சொல். இதை ஒருமையிலும் பன்மையிலும் பயன்படுத்தலாம். முந்தி அப்படி வச்சிருந்தாங்க, யூ என்பது பன்மைன்னு முந்தி வச்சிருந்தாங்க. இப்ப மாறிடுச்சு, ஒருமையிலையும் பயன்படுத்துறாங்க, பன்மையிலையும் பயன்படுத்துறாங்க. ஒருமையில் பயன்படுத்தினாலும் இதற்கு பன்மை வினை சொல்லே வர வேண்டும். அதாவது பன்மையில தான் பயன்படுத்தணும் ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ ஒருமையில பயன்படுத்தணும். ஆனாலும் வினைச்சொல் எப்படின்னா பன்மையில பயன்படுத்துற வினைச்சொல்ல ஒருமைக்கும் பயன்படுத்தணும் என்ற கட்டாயம் வந்துருச்சு. பாலு, யூ ஆர் எ குட் பாய். பாலு, நீ ஒரு நல்ல பையன். இதுல இந்த ஆர் என்பது பாருங்க, இன்னும் ஒருத்தன் தானே, ஒருத்தன் இஸ் தானே வரணும், அல்லது ஆம் வரணும். ஐ ஆம் எ பாய், ஹி இஸ் எ பாய். அப்போ யூ மட்டும் என்ன, யூ ஆர் பாய்ஸ் சொல்லலாம், யூ ஆர் எ பாய். அப்படின்னா என்ன, ஆறு ஒருமைக்கும் வருது, பன்மை ஒரு கன்ஃபியூஷனாக தானே இருக்குது, குழப்பமாக தானே இருக்குது. ஆனால் ஒரு பாயிண்ட் நினைச்சுக்கிறேங்க, யூ வரும் பொழுதெல்லாம் ஆறு தான் வர வேண்டும், இஸ் வராது, ஆம் வராது. இதில் யூ என்பது பாலு ஆகிய ஒருவனையே குறிப்பிட்டாலும் ஆர் என்ற பன்மை சொல் பயன்படுத்தப்பட்டது. சுட்டு பிரதி பெயர் சொற்கள், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். இந்த சுட்டு ஒன்றுவன் உடனே ஒரு பாரதியாருடைய கவிதைகளை படித்த பையன் கேட்டான், சார் என்ன சார் சுட்டு சுட்டுன்னு சொல்றீங்க, சுட்டும் வெளி சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோன்னு பாடினான். அப்ப என்ன அர்த்தம், அவனுக்கு இலக்கியத்துல பாரதியுடைய கவிதைகள்ல மனசு அப்படியே லயிச்சுன்னு அர்த்தம். அதனால சுட்டு பிரதி பெயர் சொற்கள். இப்ப நம்ம டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். Demonstrative pronoun is one that points to some noun going before or which is already in the speaker's mind and is used instead of it. This noun is called the antecedent. சுட்டு பெயர்களுக்கு பதிலாக வரும் சொற்கள் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் எனப்படும். இப்ப சுட்டு பெயர்களுக்கு பதிலாக வரும்னா சுட்டு பெயர் சொல் இதுன்னு தெரியணும் இல்லையா. பாருங்க, திஸ், தட், தீஸ், சச், தோஸ், சோ, தி சேம், ஒன் ஆகியவை தனிச்சொற்களாக பயன்படுத்தும் போது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் ஆகும். இவை பெயர் சொற்களோடு பயன்படுத்தும் போது அட்ஜெக்டிவ்ஸ் ஆகும். ஒரே ஒரு சொல்லுதான், ரெண்டு மூணு ஆக்ட் பண்ணுது இல்லையா. திஸ் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். ஆனா பெயர் சொல்லோடு வரும் பொழுது அட்ஜெக்டிவ் ஆகுது. எப்படி பாருங்க, திஸ் புக் சொல்லும் பொழுது மாறிடுது இல்லையா, இந்த புத்தகம். அப்போ திஸ் என்பது இங்க அட்ஜெக்டிவ் வருது. இங்க பாருங்க, திஸ் இஸ் மை பென். இந்த வாக்கியத்தில் திஸ் என்பது அட்ஜெக்டிவ், ஏன் பெண்ணை குறிக்குது, ஆகையினால இது அட்ஜெக்டிவா வருது. வாட் ஐ வாண்ட் டு ஹேவ் இஸ் திஸ். இந்த வாக்கியத்தில் திஸ் என்பது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் ஆகும். திஸ், தட் பயன்படுத்தும் முறை. ஒரு வாக்கியத்தில் இரண்டு பெயர் சொற்கள் வந்து அதே வாக்கியத்தில் மீண்டும் அவற்றை பயன்படுத்தும் போது திஸ், தட் பயன்படுகிறது. அதாவது முதலாவதாக குறிப்பிட்ட பெயர் சொல்லை குறிப்பிட தட் என்றும், இரண்டாவதாக குறிப்பிட்ட பெயர் சொல்லை குறிப்பிட திஸ் என்றும் குறிப்பிட வேண்டும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. இப்ப சில உதாரணங்கள் மூலமா இதை பார்த்தா நல்லா புரியும். எக்ஸாம்பிள்ஸ். 1. Education and game are both necessary. This game gives us exercise and that education gives knowledge. கல்வியும் விளையாட்டும் ஆகிய இரண்டும் தேவையானவை. இது விளையாட்டு, அதாவது திஸ் கேம்னு மேல பாருங்க, திஸ் கேம். அந்த திஸ் என்பது
கேமை குறிக்கிறது. அதனால ரெண்டாவதாக வந்த வார்த்தை எஜுகேஷன் அண்ட் கேமில் ரெண்டாவதாக வந்த வார்த்தை கேம். அதுக்கு திஸ்ன்னு போடுறோம். வந்த வார்த்தை எஜுகேஷனுக்கு தேட்னு போடுறோம் பாருங்க. தேட் இதாங்க இங்கிலீஷில் ஒரு பெக்கூலியர் யூசேஜ்னு சொல்றது. இது விளையாட்டு நமக்கு பயிற்சி தருகிறது. அது கல்வி. அந்த கல்வின்னு சொல்லலை, அது கல்வி அறிவு தருகிறது. ரெண்டாவது உதாரணம் பார்ப்போமா? டாக்ஸ் ஆர் more faithful than cats. These cats attach themselves to the places and those dogs to persons. நாய்கள் பூனைகளை விட விசுவாசம் உள்ளவை. இவை பூனைகள். இப்போ இதில் பாருங்க, மேலே வாக்கியத்தில் டாக்ஸ் வந்தது, கேட்ஸ் ரெண்டாவதாக வந்தது. இப்போ ரெண்டாவதாக வந்த வார்த்தைக்கு முன்னால் தீஸ் போட்டிருக்கோம், டாக்ஸுக்கு முன்னாடி தோஸ் போட்டிருக்கோம். இதாங்க கவனிக்க வேண்டியது. இது புளூரல். போன வாக்கியத்தில் சிங்குலர், இந்த வாக்கியத்தில் புளூரல் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இவை பூனைகள் தம்மை இருப்பிடங்களோடு பிணைத்துக் கொள்கின்றன. திஸ் தட் ஆகியன பொதுவாக அக்ரிணை பொருள்களையே குறிப்பிடும். வாட் டு யூ திங்க் ஆஃப் திஸ்? நீ இதை பற்றி என்ன நினைக்கிறாய்? தட்ஸ் எ வெரி குட் ஐடியா. அது ஒரு மிகச்சிறந்த கருத்து. இந்த இடத்துல திஸ் தட் அக்ரிணை பொருளை தான் குறிக்குது. That's what I want. அதுதான் எனக்கு தேவையானதுன்னு சொல்லலாம், அதுதான் நான் விரும்பியதுன்னு சொல்லலாம். That is what I want. இந்த இடத்துல this that ஆகியவற்றை உயர்திணைக்கும் பயன்படுத்தலாம். இப்போ போன தடவை என்ன பார்த்தோம்? அக்ரிணைக்கு பயன்படுத்தலாம்னு பார்த்தோம். இப்போ உயர்திணைக்கு பயன்படுத்தலாம்னு சொல்ல போகிறோம். பொதுவாக அறிமுகப்படுத்தும் முறையில் இவை மனிதரை குறிக்க பயன்படுத்தப்படும். எப்படி பாருங்க, திஸ் இஸ் மை மதர். இப்போ மதர் என்பது உயர்திணை தானே. இவள் என் தாயார் தானே தமிழ் சொல்லணும். இது என் தாயார், இது எங்கள் அம்மா, அது எங்கள் அப்பா, இது என் பொண்டாட்டி, அது என் புருஷன், அப்படியா சொல்கிறோம். தமிழில் கூட நல்ல மரியாதை சொல்லுவோம், இவர் அவர் என்ன தானே சொல்லுவோம். ஆனால் இங்கிலீஷில் பாருங்கள், திஸ் தட் வந்து நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. என்ன சார் திஸ்னா இது தானே, இந்த இடத்துல அர்த்தமான ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கிறேன். திஸ்ன்னு இந்த இடத்துல இவளின் அர்த்தம். திஸ் இஸ் மை மதர், இவள் என் தாயார். திஸ் இஸ் த நியூ டிரைவர், இவன் புதிய டிரைவர். திஸ் இஸ் மை டாட்டர், இவள் என் மகள். தீஸ் தோஸ் ஆகியவை உயர்திணைக்கும் அக்ரிணைக்கும் பயன்படுத்தப்படும். எப்படி பாருங்க, அக்ரிணை, இஃப் யூ லைக் கிரவுண்ட் நட்ஸ் ஹேவ் சம் ஆஃப் தீஸ். உனக்கு நிலக்கடலை பிடிக்குமானால், இந்த பிடிக்குமானால் அதுக்கு தாங்க இஃப் போட்டிருக்கோம் மேலே. இதான் இஃப் கிளாஸ்ன்னு பேர். இது பின்னாடி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக படிக்க போறீங்க. உனக்கு நிலக்கடலை பிடிக்குமானால் இவற்றில் கொஞ்சம் எடுத்துக்கள். இந்த இவற்றின் ஆஃப் தீஸ்ன்னு மேலே சொல்லியிருக்கோம். ஆஃப் தீஸ் ஹேவ் சம் ஆஃப் தீஸ், இவற்றில் கொஞ்சம் எடுத்துக்கள். அடுத்தது பாருங்க, தீஸ் ஆர் மை பெட்ஸ், இவை எனது செல்ல பிராணிகள். உயர்நிலைக்கு வந்துருவோம். ஆர் தோஸ் யுவர் சில்ட்ரன், அவர்கள் உன் குழந்தைகளா? வாட் ஆர் தோஸ் ஸ்டாண்டிங், சாரி ஹூ ஆர் தோஸ் ஸ்டாண்டிங், அங்கே நிற்கும் அவர்கள் யார்? ஹூ ஆர் தோஸ் ஸ்டாண்டிங், இந்த இடத்துல தோஸ் என்பது நிற்கும் உயர்திணை மனிதர்களை குறிக்கிறது. இப்போ சோன்னு வருது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சோன்னா ஆகையால், தேர் ஃபோர் தானே தெரியும். இப்போ பாருங்க, இதுக்கு அர்த்தம் வேற மாதிரி இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சோ என்னும் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் டெல், சே, திங் போன்ற வினை சொற்களுக்கு பின்னே வரும். எக்ஸாம்பிள்ஸ், த நியூ சர்வன்ட் மேட் இஸ் as good as we expected, I told you so. பாருங்க, இன்னொரு நான் இங்கிலீஷ் படிக்கிறேன். The new servant maid, சர்வன்ட்னா வேலைக்காரன், சர்வன்ட் மேய்டுன்னா வேலைக்காரி. அதனால the new servant maid is as good as we expected, I told you so. புதிய வேலைக்காரி நாம் எதிர்பார்த்தது போலவே நல்லவள். நான் அப்படித்தானே சொன்னேன், நான் அப்படித்தானே, அந்த அப்படித்தானே என்பதுக்கு தாங்க சோ. ஐ டோல்ட் யூ சோ, அப்படி இருப்பாள் என்று சொன்னேன். ரைட், அது நம்ம சொல்றத கொஞ்சம் ஃபோர்ஸா வலியுறுத்தி சொல்றதுக்கு இந்த சோ யூஸ் பண்றோம். இதான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ல சேர்ந்துருச்சு. அடுத்தது, இஸ் த லாஸ்ட் ட்ரெயின் கான்? எஸ், ஐ எம் அஃப்ரைட் சோ. கடைசி ரயில் வண்டி போய்விட்டதா? ஆமாம், அப்படித்தான் என்று போய்விட்டதென்று நான் அஞ்சுகிறேன். இந்த இங்கிலீஷில் ஐ ஆம் அஃப்ரைடுன்னு வந்தால்
நான் பயப்படுறேன்னு அர்த்தம். பயப்படுற நிலைமை உருவாகிருச்சுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல சோன்றது அதுதான். அதாவது பழைய அந்த கடைசி வண்டி போய்விட்டதா கேட்குறான் பாருங்க. அது போயிருந்தா ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனேன்னு ஒரு பயம் வரலையே, அதனால அந்த சோன்ற வார்த்தை வந்துடுது. இஸ் த லாஸ்ட் ட்ரெயின் கோன்? எஸ், ஐ ஆம் அஃப்ரைட் சோ. ஐ செட் சோ, நான் அப்படி சொன்னேன். வி டாக்டு ஃபார் an hour or so, நாங்கள் 1 மணி நேரம் அல்லது ஏறத்தாழ அந்த அளவு நேரம் பேசினோம். ஐ மெட் சோ அண்ட் சோ, நான் இன்னார் இன்னாரை சந்தித்தேன். யாரப்பா கல்யாணத்துக்கு கூப்பிட போறீங்கன்னா, சோ அண்ட் சோ கூப்பிட வேண்டியதா, இன்னார் இன்னாரை தான் கூப்பிடணும் அப்படின்னு ஒரு சொல்றோம் பாருங்க, அதான் சோ அண்ட் சோ. ஒன் ஒன்ஸ், இது எப்படி பயன்படுத்துறாங்க பாருங்க. எக்ஸாம்பிள்ஸ். ஒன் என்பதன் பன்மை சொல் ஒன்ஸ் ஆகும். பாக்ஸ் பாக்ஸஸ், புக் புக்ஸ், பென் பென்ஸ் சொல்ற மாதிரி ஒன் ஒன்ஸ். முன்னால் சொல்லப்பட்ட பெயர் சொற்களை மீண்டும் பயன்படுத்த அவற்றிற்கு பின்னால் இவை பயன்படுத்தப்படும். அதாவது பிரதி பெயர் சொற்கள் தானே இதுவும். முன்னால ஒன்று சொல்லியிருக்கோம், அதை மறுபடியும் சொல்லணும். என்ன சும்மா அதே சொல்ல வேண்டாம், ஒன் சொல்லலாம், அது ஒன்ஸ் சொல்லலாம். எப்படி பாருங்க. இப்ப he got a prize last year but did not get one now. இந்த இடத்துல ஒன் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி பாருங்க மனசுக்குள்ள. he got a prize last year, போன வருஷம் ஒரு பிரைஸ் வாங்கணும், பட் டிட் நாட் கெட் ஒன் நவ், இப்போ அந்த மாதிரி வாங்கலை, அந்த ஒரு பிரைஸ் வாங்கலைன்னு அர்த்தம். இதில் ஒன் என்பது மறைமுகமாக பிரைஸை குறிப்பிடுகிறது. அது அடிக்கடி பிரைஸ் பிரைஸ்னு சொல்ல வேண்டாம் இல்லையா. he got a prize last year but did not get a prize now சொல்றது பதிலா he did not get one now. சென்ற ஆண்டு ஒரு பரிசு பெற்றான், ஆனால் இப்போது ஒன்றும் பெறவில்லை. ஒன்றும்னா அந்த பிரைஸ் ஒன்று கூட இன்னைக்கு வாங்கல. These mangoes are not ripe. ரைப்னா பழுத்தது. Give me some ripe ones. இந்த மாம்பழங்கள் பழுக்காதவை, எனக்கு சில பழுத்த பழங்கள் கொடு. இதில் ஒன்ஸ் என்பது மறைமுகமாக மாம்பழங்களை குறிக்கிறது. ஏன் இந்த ஒன்று நீங்க வரலன்னு நீங்க கேட்கலாம். மேலே நம்ம புளூரல் போட்டுக்கோம், மேங்கோஸ். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஒன்ஸ்ன்னு போட்டால் தான் பொருத்தமாக இருக்கும். அங்கே ஒருமை போட்டோம்னா இங்கே ஒருமை போடும். இந்த ஒருமை போட்டு நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா. திஸ் மேங்கோ இஸ் நாட் ரைப், கிவ் மீ ஏ ரைப் ஒன், கிவ் மீ ஏ ரைப் ஒன். அந்த மாதிரி மாற்றிக்கிட்டோம்னா அந்த ஒன் என்பது மேங்கோவை குறிக்குது, இங்கே ஒன்ஸ் என்பது மேங்கோஸ் ப்ளூரலில் குறிக்குது. இப்போ இந்த தமிழில் பாருங்க, இந்த மாம்பழங்கள் பழுக்காதவை, எனக்கு சில பழுத்த பழங்கள் கொடு. இதில் ஒன்ஸ் என்பது மறைமுகமாக மாம்பழங்களை குறிக்கிறது. சச் பயன்படுத்தும் முறை. எக்ஸாம்பிள்ஸ். இந்த சச் என்ற வார்த்தை பாருங்க, நீங்க சாதாரணமா சச்சுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவீங்க, இத்தகைய. சச் பிளேசஸ் கேன் நாட் பி சீன் இன் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் மதுரைக்கு பார்த்துட்டு அப்புறம் அமெரிக்காவில் இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் பார்க்க முடியாதுன்னு இந்த வெளிநாட்டுக்காரங்கிட்டே சொல்லுவோம். ஏன் தெரியுமா, இங்கே இருக்கிற அசிங்கம் அங்கே இருக்காது. அதனால நம்ம சொல்கிறோம் சச் பிளேசஸ், டேர்ட்டி பிளேசஸ் கேன் நாட் பி சீன் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இங்கே இடத்துல இந்த பாருங்க, சச் என்றது இதை போன்ற இத்தகைய இடத்துலேயே வரல. அதான் இப்போ இந்த இடத்துல ரொம்ப மெயின். இப்போ பாருங்க, இது ஒரு பெயர் சொல்லை அல்லது ஒரு தொடரை கிளாஸ், கிளாஸ் என்பது ஒரு சொற்றொடர் குறிக்க பயன்படுத்தப்படும். நீங்கள் கிளாஸ்ன ஒன்று CLASS தான் ஞாபகம் வரும் உங்களுக்கு, அது ஞாபகப்படுத்திக்கிறாதீங்க. கிளாஸ்னா வகுப்பு. இந்த இடத்துல கிளாஸ் அப்படின்னா ஒரு சொற்றொடர்னு அர்த்தம். இது ஒருமையிலும் பன்மையிலும் பயன்படுத்தப்படும். இஃப் யூ ஆர் மை ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட் ஷோ யுவர் செல்ஃப் as such. இங்கே எப்படி இருக்கு பாருங்க வாக்கியம், ரொம்ப பியூட்டிஃபுல் வாக்கியம் இது. இஃப் யூ ஆர் மை ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட், அங்கே கம்மா போட்டுக்கணும். இஃப் யூ ஆர் மை ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட், அது வரைக்கும் அர்த்தம் கீழே பாருங்க. நீ என்னுடைய உண்மையான ஊழியனாக இருந்தால், அது வரைக்கும். ஷோ யுவர் செல்ஃப் as such, அத்தன்மையை நிரூபி. நீ உண்மையான வேலைக்காரன்றது நிரூபி. அந்த தன்மை இருக்கு பாருங்க, உண்மையான என்ற தன்மை, அதாங்க இந்த இடத்துல as such. சச் என்பது அதை குறிக்குது. அடுத்த வாக்கியம் பார்ப்போமா. சச் என்பது அளவினை அல்லது தரத்தினை குறிக்கவும் பயன்படுத்தப்படும். மேலே என்ன குறிச்சுன்னா குவாலிட்டி, குணத்தை. இந்த இடத்துல தரம் அல்லது அளவு. எப்படி பாருங்க, சச் மென் ஆர் டேஞ்சரஸ். அத்தகைய மனிதர்கள், நீங்க இத்தகைய மனிதர்கள் சொன்னாலும் தப்பு இல்லை, அபாயமானவர்கள். சச் பியூட்டி as hers is rare. அவளுடைய அழகை போன்ற அத்தகைய அழகு அல்லது இத்தகைய அழகு அரிதானது.
வினா பிரதி பெயர் சொல், interrogative pronoun. An interrogative pronoun is one which asks a question. வினா சொல்லுக்கு பதிலாக பயன்படும் சொற்கள் interrogative pronoun, வினா பிரதி பெயர் சொல் எனப்படும். interrogative pronoun 3 வகைப்படும். என்னென்ன பாருங்க, அவையாவன who, யார், what, என்ன, which, எது. who are you, நீ யார். what do you want, உன் தேவை என்ன. which is your house, உன் வீடு எது. இந்த இடத்துல பாருங்க who, what, which, இது மூணுமே interrogative pronouns. who பயன்படுத்தும் முறை இது ரொம்ப முக்கியமானது. எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் ஹூவை பாருங்க. நீ நம்ம ஆரம்பத்தில் நினைக்கிறோம் ஹூ என்ன யார் தான் நினைக்கிறோம். இப்போ நடுவில் இதெல்லாம் வரப்போகிறது, ஆரம்பத்திலே வரும் நடுவுலையும் வரும். ஹூ என்பது உயர்திணை பெயரை குறிப்பது. இது ஒருமைக்கும் பன்மைக்கும் ஆண் பாலுக்கும் பெண் பாலுக்கும் பயன்படுத்தப்படும். எப்படி பாருங்க, ஹூ இஸ் ஹி, ஹி என்பது ஆண்பால். ஹூ இஸ் என்ன, யார் அவன் அல்லது அவன் யார் அப்படின்னு கேட்கலாம். ஹூ ஆர் தே, அவர்கள் யார் அல்லது யார் அவர்கள். ஹூ இஸ் ஷி, அவள் யார் அல்லது யார் அவள். இந்த ஹூ என்பது பாருங்க ஒருமைக்கும் பன்மைக்கும் வந்துருச்சு இல்லையா. இப்போ ஹூ என்பது தனியே வினாவாகவும் நிற்கும், பிற வினா சொல்லோடு சேர்ந்தும் வினாவாகவும் நிற்கும். ஹூ டிட் இட், அதை செய்தது யார். ஹூ என்பது தனியே வினாவாக உள்ளது. ஹூ என்பதை ஒதுக்கிட்டாங்க. ஹூ டிட் இட், அதை செய்தது யார். டிட் என்ன செய்தது. Do you know who they are. இந்த இடத்துல ஹூ வந்து நடுவில் வந்திருக்கு. ஒரு சின்ன விஷயம் சொல்லட்டுமா, ஆரம்பத்தில் வாக்கியத்தின் தொடக்கத்தில் ஹூ வந்தா ஓங்கி சொல்லணும். ஹூ ஆர் யூ, அந்த இடத்துல ஹூ என்றதை உயர்த்தி குரலை உயர்த்தி சொல்லணும். ஆனால் நடுவில் ஹூ வந்தா குரலை உயர்த்தவும் கூடாது தாழ்த்தவும் கூடாது, சமமாக சொல்லணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. டு யூ நோ ஹூ தே ஆர் பாருங்க, அவ்வளோதான். டு யூ நோ ஹூ தே ஆர். இந்த இடத்துல டு யூ நோ ஹூ தே ஆர் அப்படி சொன்னால் தப்பாயிடும், இங்கிலீஷ் படிக்க தெரியலன்னு அர்த்தமாயிடும். மறுபடியும் சொல்கிறேன், டு யூ நோ ஹூ தே ஆர், அவர்கள் யார் என்பது உனக்கு தெரியுமா. ஹூ என்பது மற்றொரு வினை சொல்லை சேர்ந்து உள்ளது. இந்த வாக்கியத்தில் ஹூ தே ஆர், இந்த ஆர் என்ற மற்ற வினை சொல்லை சேர்ந்து இந்த ஹூ வந்துள்ளது. அடுத்த வாக்கியம் பாருங்க, தொடர்பு கொண்ட பிரதி பெயர் சொல், ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ரிலேஷன் தான் உங்களுக்கு உறவு ஒன்று தெரியும். இவர் என்னுடைய ரிலேட்டிவ் சார்னா இவர் என்னுடைய உறவினர்னு அர்த்தம். இப்போ இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்னா உறவு கொண்ட தொடர்பு கொண்ட பிரதி பெயர் சொல் என்னன்னு பார்க்க போகிறோம். A relative pronoun not only refers to some noun going before as a demonstrative pronoun does, but it also joins two sentences together, which a demonstrative pronoun does not do. It is therefore a conjunctive pronoun. இப்போ இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் இருக்கே, அது கன்ஜங்டிவ். கன்ஜங்ஷனை சேர்க்கறதுன்னு அர்த்தம். ரெண்டு பொருளை ரெண்டு வாக்கியத்தை சேர்க்கறது, அது கன்ஜங்ஷன் சொல்கிறோம் இல்லையா. ஆகையினால நீங்கள் என்ன செய்யணும், இது ஒன்றோட படிக்கிறேன் பாருங்கள். A relative pronoun not only refers to some noun going before as a demonstrative pronoun, இல்லாது pronoun மாற்றிக்கிறேங்க, அந்த எஸ் எடுத்துருங்க, does, but it also joins two sentences together. ரெண்டு வாக்கியங்களை இணைக்கிறதா. இது ரிலேட்டிவ் ப்ரோனவுன், which a demonstrative pronoun does not do. இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ரெண்டு வாக்கியங்களை இணைக்க முடியும், ஆனால் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் இணைக்காது அர்த்தம். இட்ஸ் therefore a conjunctive pronoun. Who, which, that, what ஆகியவை ரிலேட்டிவ் ப்ரோனவுன், தொடர்பு கொண்ட பிரதி பெயர் சொல் எனப்படும். மெயின் கிளாஸில் உள்ள ஒரு நவுனை அல்லது ப்ரோனவுனை சிறப்பிக்க செய்ய சப் கிளாஸின் முதலில் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் இடம்பெறும். அதாவதுங்க ஒரு பெரிய வாக்கியம், அந்த வாக்கியத்தை ரெண்டு துண்டாக்கணும். அதில் ஒன்று வந்து பிரதான கருத்து, இன்னொன்று தொடர்ந்து வருகின்ற கருத்துன்னு வச்சுக்கோமே. அந்த மெயின் கிளாஸ் என்பது எப்படின்னா, அதை படித்த உடனேயே அதனுடைய பொருள் பூரா புரிஞ்சிடும். சப் கிளாஸ் என்னன்னா படித்தா அதனுடைய பொருள் முடிஞ்சிருக்காது, ஆகையினால சப் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் எந்த நவுனை அல்லது ப்ரோனவுனை தழுவி நிற்கிறதோ அதற்கு ஆன்டிசிடென்ட் என்று பெயர். இந்த இடத்துல தாங்க இந்த தழுவி நிற்கிறதோன்னு பாருங்கள், அந்த இடத்துல ஹூவோ விச்சுவோ தட்டோ வாட்டோ போட்டுருவாங்க, அதுக்கு ரிலேட்டிவ் பண்ணணும். இப்போ நீங்கள் உதாரணம் பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. The ball which you gave me is lost. எப்படி பாருங்கள், தி பால் which, இந்த which என்பது அந்த பாலை குறிக்குது. The ball
which you gave me is lost. நீ கொடுத்த பந்து காணாமல் போய்விட்டது. இது எப்படி சொல்லலாம்? நீ எந்த பந்தை கொடுத்தாயோ அது காணாமல் போய்விட்டது. நீ எனக்கு எந்த பந்தை கொடுத்தாயோ அது காணாமல் போய்விட்டது. அப்படிதான் அர்த்தம். தி பால் which you gave me is lost. இப்போ இந்த பாலுக்கு பதிலாக பென் போடுங்க. the pen which you gave me is lost. சரி, தி மணி, நீ கொடுத்த பணம் காணாமல் போயிடுதுன்னு எப்படி சொல்றது? தி மணி which you gave me is lost. த receipt, ரசீது நம்ம பெரும்பாலும் காணாமல் போட்டுருவோம். அது சொல்லி பாருங்க. த receipt which you gave me is lost. பஸ் பாஸ் காணாமல் போட்டுறாங்க சில பையங்க. அப்போ என்ன சொல்றது? தி பஸ் பாஸ் which you gave me is lost. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதனால் நீங்கள் ஒரு வாக்கியம் படிச்சிட்டிங்கன்னா அதை வச்சு பல உதாரணம் சொல்ல பழகணும். அப்போ தான் அந்த இங்கிலீஷ் உங்கள் மனசில் அப்படியே பதிஞ்சு நிற்கும். இந்த வாக்கியத்தில் விச் என்பது ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இப்போ நீங்கள் கேட்பீங்க இல்லையா, சார் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் எப்படி சார்னா, த பால் விச், இந்த விச் என்பது பந்துக்கு பதிலாக வருகிறது. இது இஸ் லாஸ்ட் அந்த வாக்கியத்தோடு சேர்க்கிறது. ஆகையினால இதுக்கு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் பேர். பால் என்பது ஆன்டிசிடென்ட், முன்னால் வர்ற பெயர் சொல். அதனால் பால் என்பது இலக்கணத்தில் ஆன்டிசிடென்ட்னு பேர் வச்சிருக்கிறாங்க. பொதுவாக ஆன்டிசிடென்ட்டுக்கு வெகு அருகில் ரிலேட்டிவ் ப்ரோனவுனை இடம்பெற செய்ய வேண்டும். அப்போ தாங்க ரொம்ப வாக்கியம் நல்லா அமையும். தி பால் யூ கேவ் மீ விச்னு சொன்னால் தப்பாக போயிடும். தி பால் விச் யூ கேவ் மீனா தான் அந்த வாக்கியம் கரெக்டு. பால் என்பது ஆன்டிசிடென்ட், விச் என்பது ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இப்போ பாருங்கள், இந்த வாக்கியத்தை கவனிங்க மறுபடியும். ஐ வாண்ட் த மேன் தட் டிட் இட் என்பதில் மேன் தட் இரண்டும் அருகருகே இருப்பதை போல அவை அமைய வேண்டும். இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவீங்க? ஐ வாண்ட் த மேன் தட் டிட் இட், அதை செய்த மனிதனை நான் விரும்புகிறேன். அந்த காரியத்தை செய்த மனிதன் எனக்கு தேவை அந்த அர்த்தம் சொல்லுவோம். ஐ வாண்ட் த மேன் தட் டிட். நீங்கள் இந்த இடத்துல உமன் கூட போடலாம். ஐ வாண்ட் த உமன் தட் டிட் இட். ஐ வாண்ட் த பாய் தட் டிட் இட். ஐ வாண்ட் த கேர்ள் தட் டிட் இட். இதை செய்தவன் யாரு? நான் அவனை பார்க்கணும்யா. ஐ வாண்ட், எனக்கு தேவையா அவர். அந்த மாதிரி சில சமயத்தில் பேசுவோம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி வாக்கியங்கள் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் போட்டாலே அந்த வாக்கியத்துக்கு ஒரு தனி அழகு வந்துடும். ரைட். அடுத்தது ஹூ பயன்படுத்தும் முறை. ஹூ என்னும் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் உயர்த்திணையை மட்டுமே குறிக்கும். இச்சொல் ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் பொதுவானது, ஒருமைக்கும் பன்மைக்கும் பொதுவானது. ஐ நோ த மேன் ஹூ ரோட் திஸ் புக். இந்த புத்தகத்தை எழுதிய மனிதனை எனக்கு தெரியும். மனிதன் எனக்கு தெரியும், இல்லை மனிதனை நான் அறிவேன் அப்படி சொல்லலாம் இல்லையா? ஐ நோ தி மேன் ஹூ ரோட் திஸ் புக். இதே பாருங்க, மேன் இடத்துல உமன் போட்டு எழுதியிருக்கிறாங்க அடுத்த வாக்கியத்தில். ஐ நோ தி உமன் ஹூ ரோட் திஸ் புக். அப்போது ஆண்பாலுக்கும் வந்தது பெண்பாலுக்கும் வந்தது இந்த ஹூ. அடுத்தது பாருங்க, ஐ நோ தி மென். மேனுக்கு ப்ளூரல் மென். அப்போவும் ஹூ தான், ஹூ மாத்தலை நம்ம. அதாங்க ஒரு பியூட்டி இங்கிலீஷில். ஐ நோ தி மென் ஹூ டிட் இட். இதை செய்த மனிதர்களை எனக்கு தெரியும். அடுத்தது வினாவாக வரும் ஹூ என்னும் பிரதி பெயர் சொல்லுக்கும் தொடர்பு கொண்ட பிரதி பெயர் சொல்லாக வரும் ஹூ என்பதற்கும் உச்சரிப்பில் வித்தியாசம் உண்டு. இதாங்க நான் ஆரம்பத்தில் சொன்னேன். வினாவாக வருவது இன்டரோகேட்டிவ் ப்ரோனவுன். ரிலேட்டிவ் ப்ரோனவுனாகவும் வர்ற ஹூ இருக்கே, ரெண்டுக்கும் உச்சரிப்பு மாறுதான். எப்படி பாருங்க, முன்னால் கூறியதை அழுத்தி சொல்ல வேண்டும், பின்னால் வருவதை லேசாக வீக்கரிஷ்டு சொல்ல வேண்டும். இப்போ ஏதாவது உதாரணம் பார்ப்போமா? இப்போ ஹூ செட் சோ அல்லது ஹூ செட் டூ வினா பிரதி பெயர் சொல். யார் அப்படி கூறினா இதுக்கு அர்த்தம் ஹூ செட்ஸ் டூ. இப்போ ஹூ என்பதை நான் உயர்த்தி சொல்கிறேன் பாருங்க, உச்சரிப்பு எப்படி போகுது பாருங்க. ஹூ செட் டூ. அப்புறம் பாருங்க, த மேன் ஹூ செட் சோ. மொதல் சொன்னது ஹூ உயர்த்தி சொல்லியிருக்கேன். ரெண்டாவது ஹூ ரொம்ப தாழ்த்தியும் சொல்லலை, ரொம்ப உயர்த்தி நடுநிலையாக சொல்லியிருக்கேன் பாருங்க. த மேன் ஹூ செட் சோ. தொடர்பு படுத்தி பிரதி பெயர் சொல். அவர் அப்படி சொன்னவர். த மேன் ஹூ செட் சோ. அப்படி சொன்ன வாக்கியம் முடியலை, அவர் அப்படி சொன்னவர் என்ன செய்கிறார்? இப்போ அது முடிக்கணும், இனிமேல் தான் முடிக்கணும். அது மாதிரி நடுவில் ஹூ வரும் பொழுது ரொம்ப உயர்த்தியோ அழுத்தியோ சொல்லக்கூடாது. ஆனால் ஆரம்பத்தில் ஹூ வந்தால் இன்டரோகேட்டிவ் ப்ரோனவுனா வரும் பொழுது அழுத்தி சொல்லணும். ரிலேட்டிவ் ப்ரோனவுனா வரும் பொழுது அழுத்தாமல் சாதாரண வார்த்தைகளை சொல்லுவது போல் சொல்ல வேண்டும். முதல் வாக்கியத்தின் ஹூவுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும், இரண்டாம் வாக்கியத்தின் ஹூவுக்கு அழுத்தம் தேவையில்லை. விச் பயன்படுத்தும் முறை. விச் என்னும் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அக்ரிணை பொருள்களுக்கு பயன்படுத்தப்படும். சைல்டு, சில்ட்ரன் ஆகிய உயர்த்திணை சொற்களுக்கும் பயன்படுத்தப்படும். என்னங்க சைல்டு சில்ட்ரன் அக்ரிணையானு கேட்காதீங்க. அதாவது இந்த சைல்டு சில்ட்ரன் வரும்பொழுது அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன், விதிவிலக்கு.
இப்போ உதாரணம் பார்க்கலாமா? திஸ் இஸ் த மிரர் விச் ஷி பாட். இந்த கண்ணாடி தான் அவள் வாங்கியது. தாஜ்மஹல் which is one of the oldest buildings in India is very beautiful. இந்தியாவில் உள்ள பழமையான கட்டடங்களில் ஒன்றான தாஜ்மஹால் மிக அழகாக இருக்கிறது. இந்த இடத்துல விச் ரெண்டு இடத்துல வந்துருக்கு பார்த்தீங்களா? ரெண்டு வாக்கியத்திலும் வந்திருக்கு பாருங்களா. திஸ் இஸ் த மிரர் விச் ஷி பாட். இந்த இடத்துல விச் சாதாரணமாக சொல்றீங்க. இது அக்டனைக்கு வந்திருக்கு. எது அக்டனை? கண்ணாடி என்ற வார்த்தை அக்டனை. திஸ் இஸ் த மிரர் விச் ஷி பாட். தாயா அவள் வாங்கின கண்ணாடி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அடுத்தது பாருங்க, தாஜ்மஹல் which is one of the oldest buildings in India is very beautiful. இந்தியாவில் உள்ள பழமையான கட்டடங்கள் ஒன்றான தாஜ்மஹால் மிக அழகாக இருக்கிறது. அடுத்தது பார்ப்போம், தி சைல்டு. இப்போ சைல்டுக்கு சில்ட்ரனுக்கு விச் போலான்னு அப்போதே பார்த்தோம் இல்லையா? அதான் இப்போ ஒரு உதாரணம். தி சைல்டு விச் வாஸ் ஷவுட்டிங் இஸ் குவைட் நவ். கத்திக் கொண்டிருந்த குழந்தை இப்பொழுது அமைதியாக இருக்கிறது. குவைட்னா அமைதியாக. முன்னே வந்த கிளாஸை குறிப்பதற்கும் விச்சை பயன்படுத்தலாம். எப்படி பாருங்க, ராஜு வன் தி பிரைஸ். இந்த ஒரு வாக்கியம் முடிஞ்சிருச்சு பாருங்க. ராஜு வன் த பிரைஸ். ராஜு பரிசை வென்றான். விச் பிளீஸ்டு எவ்ரி மெம்பர் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி. ராஜு, இப்போ தமிழர்தான் பாருங்க, ராஜு பரிசு பெற்றான். அது என்பது என்ன தான்? பரிசு பெற்ற சம்பவம் அவன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரையும் மகிழ்வித்தது. இதில் விச் என்பது ராஜு பரிசு வாங்கியதை குறிக்கிறது. அப்போ எவ்வளவு பாருங்க, விச்சுன்னா ஒரு வார்த்தை மட்டும் குறிக்கல, ஒரு சம்பவத்தையே குறிக்கிறது, ஒரு வாக்கியத்தையே குறிக்கிற மாதிரி வந்திருக்கு. இன்னொரு படிக்கிறேன் பாருங்க. ராஜு won the prize which pleased every member of his family. அடுத்தது, the decision was postponed which exactly what he wanted. இது ரெண்டாவது உதாரணங்க. the decision முடிவு was postponed ஒத்தி வைக்கப்பட்டது. இந்த POST PONED போஸ்ட்போன் இருக்கு பாருங்க, அந்த டி உச்சரிக்காமல் சொல்லணும். போஸ்ட்போன் எப்படி சொல்லணும்? போஸ்ட்போன் சொல்லணும். முடிவு ஒத்தி வைக்கப்பட்டது, அதுவே அவன் விரும்பியது. இதில் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் என்பது முடிவு ஒத்தி வைக்கப்பட்டது என்ற சம்பவத்தை குறிக்கிறது. த டெசிஷன் வாஸ் போஸ்ட்போன் விச் எக்ஸாக்ட்லி வாட் ஹி வாண்டட். இதைத்தான் அவன் விரும்பினான், அது அப்படியே நடந்துருச்சு சொல்கிறோம் இல்லையா? அந்த சமயத்தில் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும். அடுத்தது, தேட் பயன்படுத்தும் முறை. உங்களுக்கு தெரியும் தேட் என்ன அர்த்தம்? அதுன்னு அர்த்தம், அந்தன்னு அர்த்தம். அவன் அவள்னு கூட சொல்லிக்கலாம் அந்த சமயத்தில். ஆனால் இந்த வாக்கியத்தில் நீங்கள் ரிலேட்டிவ் ப்ரோனவுனா உபயோகம் பண்ண போகிறீங்க. தட் இன்னும் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் உயர்த்திணை அக்டனை ஆகிய இரண்டுக்கும் வரும். எப்படி பாருங்க, யூ ஆர் எ மேன் தட் கேன் அண்டர்ஸ்டாண்ட். அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் நீ. இப்போ மேன்னு சொன்ன பிற்பாடு தட்டுன்னு சொல்லலாமா? சொல்லலாம். இங்கிலீஷில் அது ஒரு தனி அழகு. அடுத்தது பாருங்க, ஐ நோ தி ஹவுஸ். இது அக்டனை. மேலே மேன்னு சொன்னது உயர்த்திணை. ஐ நோ தி ஹவுஸ் தட் ஹி லிவ்ஸ் இன். அவன் வசிக்கும் வீடு எனக்கு தெரியும். இந்த ஹவுஸ் தட் என்ன? அவனுடைய வீடு, அதாவது அவன் வசிக்கும் வீடு, அதுக்கு தட்னு சொல்றேன் இந்த இடத்துல. The noise that I had came from the next house. The noise that I had came from the next house. நான் கேட்ட சத்தம் அடுத்த வீட்டிலிருந்து வந்தது. இப்போ நாய்ஸ் தட்டுன்னா அந்த நாய்ஸ் தட், இந்த தட்டு எதை குறிக்குது? அந்த சத்தத்தை குறிக்குது. அதே மாதிரி ஆஸ்க் மகேஷ் ஆர் எனி அதர் பாய் தட் வாஸ் ஹியர். அப்பா மகேஷை கேளு, இல்லைன்னா இங்கே நின்றுக்கிட்டு இருந்த எவனாவது ஒருத்தங்கிட்ட கேளப்பா, அதுக்கு தான் சொல்கிறோம். ஆஸ்க் மகேஷ் ஆர் எனி அதர் பாய் தட். தட்னா இந்த இடத்துல மகேஷையும் குறிக்கும், அது எனி பாயையும் குறிக்கும். வாஸ் ஹியர். தமிழ் அர்த்தம் பாருங்க, மகேஷையோ அல்லது இங்கே இருந்த யாராவது ஒரு சிறுவனையோ கேள். உயர்திணை பெயர் சொல்லையும் அக்டிணை பெயர் சொல்லையும் ஒரு சேர குறிப்பதற்கு தட்டையே பயன்படுத்த வேண்டும். எப்படி பாருங்க, தி மென் அண்ட் மேனர்ஸ். இப்போ மென் என்பது உயர்திணை, மேனர்ஸ் என்பது அக்டிணை. இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்லும் பொழுது கூட தட்டை யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. சில சமயத்தில் நமக்கு இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் பெரிய பெரிய வாழ்க்கையெல்லாம் படிக்கும்போது, என்ன ஒரு நாவல் படிக்கிறீங்க, ஒரு ப்ரோஸ் படிக்கிறீங்க, ஒரு கட்டுரை படிக்கிறீங்க, அந்த சமயத்தில் என்ன சார் மேனர்ஸ் என்பது ப்ளூரல் போய் தட்டு போட்டுறோம், தோஸ் போட வேணாமா சார் அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுருவீங்க. ஆனாலும் இந்த டவுட் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இங்கேயே சொல்லியாச்சு. தி மென் அண்ட் மேனர்ஸ் தட் ஹி டிஸ்கிரைப்ஸ் வில் பி ஃபெமிலியர் டு மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ரீடர்ஸ். அவன் வர்ணிக்கும் மனிதர்களும் முறைகளும் அவன் வாசகர்களில் பெரும்பாலோருக்கு அறிமுகமானவையே. ஃபெமிலியர்னா அறிமுகமானவை. வாட் பயன்படுத்தும் முறை. வாட் என்னும் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்
பொருள்களை திங்ஸ் மட்டுமே குறிக்க பயன்படுத்தப்படும். இந்த வாட் என்ன அந்த பொருள்களை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தணும். he gave me what he had found. எப்படி பாருங்க, he gave me what he had found. அவன் எதை கண்டெடுத்தானோ அதை எனக்கு கொடுத்தான், என்னிடம் கொடுத்தான். இது எப்படின்னு சொல்லலாம்லே, அல்லது அவன் கண்டெடுத்ததை எனக்கு கொடுத்தான். அந்த கண்டெடுத்ததை எனக்கு கொடுத்தான் நீங்கள் அப்படியே டிரான்ஸ்லேட் இங்கிலீஷில் இந்த மாதிரி தான் பண்ண முடியும். அதாவது அவன் கண்டெடுத்ததை எனக்கு கொடுத்தான்னா நீங்கள் டிரான்ஸ்லேஷன் இப்போ மேலே இருக்கிற வாக்கியம் மறந்துடுங்க. நான் தமிழில் இப்படி கொடுத்துருக்கேன், அவன் கண்டெடுத்ததை எனக்கு கொடுத்தான். டிரான்ஸ்லேட் பண்ண சொன்ன நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஹீ கண்டு சா எடுத்ததை டுக்கு, ஹீ சா டுக்கு மீ கேவ், இப்படி சொல்லலாமா? அது எவ்வளோ பெரிய அபத்தம் பாருங்கள் டிரான்ஸ்லேஷன். அதுக்கு சிஸ்டமேட்டிக்காக கிராமட்டிக்கலாக எழுதணும்னா இந்த மாதிரி தான் படிக்க 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 நம்ம மனசில் பதிஞ்சிடும். ஹி கேவ் மீ வாட் ஹி ஹேட் ஃபவுண்ட், ஹி டோல்டு மீ வாட் ஹி ஹேட் அண்டர்ஸ்டுட். எப்படி பாருங்கள், ஹி டோல்டு மீ வாட் ஹி ஹேட் அண்டர்ஸ்டுட். அவன் எதை புரிந்து கொண்டானோ அதை எனக்கு சொன்னான் சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி ஹி கேவ் மீ வாட், அந்த வாட் என்பது அவன் கொடுத்த அந்த பொருளை குறிக்கிறது. அதனால் நீங்கள் நல்லா உணர்ந்துக்கணும். வாட் முன்னால் வந்தால் கேள்வி, நடுவில் வந்தால் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். He gave me what he had found. I gave him what help I could. என்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவி அவனுக்கு செய்தேன். இந்த வாக்கியம் ரொம்ப அழகான வாக்கியம். ஏன் தெரியுமோ? I gave him what I couldன்னு சொல்லலை, what help I couldன்னா அந்த வாட் என்பது இந்த உதவியை குறிக்கிறதுக்காக வந்த ஒரு அட்ஜெக்டிவ் மாதிரி வந்த வார்த்தை. அடுத்தது பாருங்க, I know what you say. இதை அடிக்கடி சொல்லுவாங்க. I know what you say. நீ என்ன சொல்லுகிறாய் என்பது எனக்கு தெரியும். நீ என்ன சொல்ல வந்தேன்றது எனக்கு தெரியும்பா, வேற ஏதாவது சொல்லு. ஐ நோ. சில பேர் எதுக்கு எடுத்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தெரியும்னு சொல்றது ஐ நோ ஒரு 3 தடவை சொல்லி முடிச்சிருவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வருதுன்னு அர்த்தமா? எல்லாம் தெரியும்னு அர்த்தம். ஆனால் ஒன்றுமே தெரியாமல் இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஐ நோ என்ன அர்த்தம்? எனக்கு தெரியும், நான் அறிவேன்னு அர்த்தம். ஐ நோ வாட் யூ சே, ஐ நோ வாட் ஹீ சேஸ், ஐ நோ வாட் தே சே, ஐ நோ வாட் வி சே. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு வாக்கியத்துக்கு ப்ரோனவுன் மாற்றி போடணும், வெர்பு மாற்றி போடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த இங்கிலீஷுடைய இலக்கண முறை, அப்புறம் பேசுகிற முறை, எழுதுகிற முறையில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இணைந்த தொடர்பு படுத்தும் பிரதி பெயர் சொல், காம்பவுண்ட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ப்ரோனவுன்ஸ் ஃபார்ம்டு பை ஆடிங்னா சேர்க்கறதுன்னு அர்த்தம். எவர், சோ, ஆர், சோ எவர், டு, ஹூ, விச் அண்ட் வாட் ஆர் கால்டு காம்பவுண்ட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். இப்போ ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ்லேயே உங்களுக்கு ஹூ, விச், வாட் எல்லாம் வந்துருச்சு. இப்போ என்ன சொல்ல போகிறோம்? காம்பவுண்ட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் என்ன, அதோட ஏதோ ஒன்று சேர்க்க போகிறோன்னு அர்த்தம். அந்த ஹூ, வாட், விச் இதோட என்னமோ ஒன்று சேர்க்க போகிறோம். அந்த என்னமோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க. ஹூ, விச், வாட் ஆகிய ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸுடன் எவர், இதாங்க இந்த என்னவோன்னு சொன்ன பாருங்க, அதான் எவர். தனியாக எவர்ன்னு என்ன அர்த்தம்? ஆல்வேஸ்ன்னு அர்த்தம், எப்பொழுதும் அர்த்தம். இந்த இடத்துல எவர்னா எப்பொழுதும் கிடையாது. பாருங்க, எவர் என்னும் சொல் சேர்ந்து வந்தால் அவை காம்பவுண்ட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன், இணைந்த தொடர்பு படுத்தும் பிரதி பெயர் சொல் எனப்படும். ஒரு வாக்கியத்தை பாருங்களேன். எக்ஸாம்பிள்ஸ், ஹூ எவர் செட் சோ. ஹூ எவர்னா யார் சொல்லியிருந்தாலும், எவர் அப்படி சொல்லியிருந்தாலும் இட் இஸ் ட்ரூ, அது உண்மை. இந்த ஹூ எவர்னா பர்டிகுலர்லி ஒரு பையன், ஒரு பெர்சன், ஒரு ஆள் சொல்லணும், எவனாச்சும் சொல்லட்டுமே. ஹூ எவர் செட் சோ, அப்பா யாரா சொல்லியிருந்தாலும் சரி இது உண்மைதான்பா அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. அந்த சமயம் இந்த ஹூ எவர் இதான் காம்பவுண்டு ரிலேட்டிவ் ப்ரோனவுன். அடுத்தது பார்த்தோம், தி ரிசல்ட் வில் பி அன்சாட்டிஸ்ஃபேக்டரி விச் எவர் பார்ட்டி வின்ஸ். அதாவது விச் பார்ட்டி வின்ஸ்னா எந்த கட்சி ஜெயிக்கிறதுன்னு, விச் எவர் பார்ட்டி எந்த கட்சியாக இருந்தாலும் அர்த்தம். எந்த கட்சி வெற்றி பெற்றாலும் பலன் திருப்திகரமாக இருக்காது. அப்போ நம்ம பொதுவாக பேசுகிறோம் பாருங்க, அந்த சமயத்தில் இந்த விச் எவர்னு போட்டுரும். அடுத்த வாக்கியம் பாருங்க, ரொம்ப பிரமாதமான வாக்கியம், சின்ன வாக்கியம் ஆனால் பொருள் அறிந்த வாக்கியம். டூ வாட் எவர் யூ லைக். அப்பா நீ விரும்பியதை செய்ப்பா, என்னால் உனக்கு திருத்த முடியாதுப்பா உன்னையே அப்படின்னு நம்ம சில சமயத்தில் ரொம்ப அப்படியே சலிச்சுக்கிட்டே பேசுவோம். டூ வாட் எவர் யூ லைக். இப்போ அப்பா சொல்லி சொல்லி பார்க்குறாரு, டே படுறான்றாரு. அவன் படிக்கிற மாதிரி புஸ்தகத்தை வச்சுருக்கான், திருப்பி வச்சுக்கிட்டு படிக்கிறான். இல்லை உள்ள ஒரு படத்தை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்பா பார்த்துட்டு கண்டிக்கிறாரு. அவரால் இனிமேல் திருத்த முடியாது தெரிஞ்சு போச்சு. அவர் உடனே என்ன சொல்கிறாரு? டூ வாட் எவர் யூ லைக். நான் ஒன்றும் கண்டுக்கலப்பா, நீ என்ன வேணுமோ செய் இன்னும் சொல்கிறோம் இல்லையா. அந்த சமயம் இந்த வாட் எவர் என்ற வார்த்தை ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. தன்னை சுட்டும் பிரதி பெயர் சொல், ரெஃப்ளெக்ஸிவ் பண்ணணும். நீங்கள் ரெஃப்ளெக்ஷன் என்னென்னு அர்த்தம்? ஒரு பிரதிபலிப்பு தான் ரெஃப்ளெக்ஷன்.
இப்போ தன்னையே சுட்டி சொல்கிற பிரதி பேசுகிறோம் ஒன்று இங்கிலீஷில் இருக்குது. ரெஃப்ளெக்ஸிவ் ப்ரோனவுன், அது என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம். வென் செல்ஃப் இஸ் ஆடட் டு மை, மையோட செல்ஃப் ஆட் பண்ணுங்க மை செல்ஃப், இவரோட ஆட் பண்ணுங்க யுவர் செல்ஃப், ஹிம்மோட ஆட் பண்ணுங்க ஹிம் செல்ஃப், ஹெரோட ஆட் பண்ணுங்க ஹெர் செல்ஃப், இட்டோட ஆட் பண்ணுங்க இட் செல்ஃப். இது ப்ளூரல் கிடையாது. இப்போ நீங்கள் ஆட் பண்ணதெல்லாம் ஒருமை, சிங்குலர். இப்போ பாருங்க, அண்ட் செல்ஸ், இந்த ப்ளூரலோட சேர்க்கணும். அவர் செல்ஸ், யுவர் செல்ஸ், தெம் செல்ஸ். வி கெட் வாட் ஆர் கால்டு காம்பவுண்ட் பர்சனல் ப்ரோனவுன்ஸ். பெரிய மலை மாதிரி வந்த வினை பனிபோல் நீங்க இது எப்படி பாருங்க, பேர் தான் பெத்த பேர், காம்பவுண்ட் பர்சனல் ப்ரோனவுன்ஸ். எவ்வளோ பெரிய பேர், ஆனால் சிம்பிளாக புரிய வச்சுட்டாங்க. இங்க யூ நீ, யுவர் உன்னுடைய, யுவர் செல்ஃப்னா நீயாகவே, ஹிம் செல்ஃப் அவனாகவே, ஹெர் செல்ஃப் அவளாகவே, இட் செல்ஃப் அதாகவே, அவர் செல்ஸ் நாங்களாகவே, புளூரல்னால செல்ஸ் வருது, யுவர் செல்ஸ் நீங்களாகவே, தெம் செல்ஸ் அவர்களாகவே, இந்த மாதிரி சொல்லிகிட்டே வரணும். They are called reflexive pronouns when the action done by the subject turns back upon the subject. அவன் செய்த செயல் அவனையே சார்ந்து வருகிறது. ஒருமை உடைமை பிரதி பெயர் சொற்களோடு செல்ஃப் என்பதும் பன்மை உடைமை பிரதி பெயர் சொற்களோடு செல்வ்ஸ் என்பதும் சேர்ந்து வந்தால் அவை ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் ஆர் பர்சனல் ப்ரோனவுன், தன்னை சுட்டும் பிரதி பெயர் சொல் எனப்படும். இப்போ பாருங்க, பர்சன் சிங்குலர் ப்ளூரல் இந்த மாதிரி ஒரு கட்டம் போட்டு கொடுத்துட்டோம்னா மறக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் மை செல்ஃப், ப்ளூரல் அது அவர் செல்ஸாக மாறுது. செகண்ட் பர்சன் பாருங்க, இப்போ யுவர் செல்ஃப், யுவர் செல்ஸ்னா செகண்ட் பர்சன் ப்ளூரல். தேர்ட் பர்சன் பாருங்க, ஹிம் செல்ஃப், ஹெர் செல்ஃப், இட் செல்ஃப். இந்த மூணுமே சிங்குலர். ஹிம் செல்ஃப், ஹெர் செல்ஃப், இட் செல்ஃப். இந்த மூணுக்குமே ஒரே ப்ளூரல் தான் உண்டு, தெம் செல்ஃப். செல்ஃப் என்பது தனியாக அட்ஜெக்டிவாகவும் நவுனாகவும் வரும். எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்காட்டு பாருங்க. ஷீ நோஸ் நத்திங் பட் செல்ஃப், ஷீ நோஸ் நத்திங் பட் செல்ஃப். அவளுக்கு தன்னை தவிர வேற எதுவும் தெரியாது, அவளுக்கு சுயநலக்காரின்னு அர்த்தம். அடுத்தது, இந்த வாக்கியத்தில் செல்ஃப் என்பது நவுன், ஒரு பெயர் சொல்லாக வந்திருக்கிறது. செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப், செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப். தன் உதவியே, அதாவது தனக்குத்தானே உதவி கொள்வது தன்னிகரற்ற உதவியாகும். அதனால என்ன சொல்லுங்க, செல்ஃப் ஹெல்ப் பண்ணிக்கிறதுனால என்ன சொல்லுங்க, சோம்பேறித்தனம் வரக்கூடாது. ஆகையினால இது பண்ணிட்டோம்னா சோம்பேறித்தனம் வராது. ஸோ சில வீடுகளில் இந்த கடையில் போனீங்கன்னா இந்த முதலாளிகள் இருக்காங்களே, வேலைக்காரனை வச்சுருப்பாங்க. இங்கே இருக்கிற சேரை தூக்கி அங்கே போடுறது கூட வேலைக்காரனை எந்திரிக்க சொல்லி, ஏய் இந்தாப்பா அந்த சேரை கொண்டு வந்து இங்கே போடணும். இவரால் தூக்க முடியாதா? தூக்க முடியும், ஏன் போட மாட்டேங்கிறாரு? தன்னுடைய கௌரவம் குறைஞ்சுன்னு நினைக்கிறேன். அதுவாது பரவாயில்லைங்க. ஒரு ஹெட் கிளார்க்கு பேனாவில் மை நிரப்புறது எவ்வளோ நேரம் ஆகும்? இங்க் பென் வச்சிங்களேன், இல்லைன்னா இந்த ரீஃபில் மாற்றுறதுன்னு வச்சுக்கிறோமே, அவரே மாற்றலாம் இல்லையா? அவர் மாற்ற மாட்டார். ஒரு அட்டெண்டரை கூப்பிடுவார், வேலைக்காரனை கூப்பிடுவார், இந்தாப்பா இந்த ரீஃபில் மாற்றி கொடுப்பாங்க, இல்லைன்னா அந்த பேனாவில் இங்க் ஊற்றி கொடுப்பாங்க. இதெல்லாம் செல்ஃப் ஹெல்ப் கிடையாதுங்க. சின்ன சின்ன காரியம் நம்ம பிறர்த்தரோட உதவி இல்லாமல் நாமவே செய்கிறோம் பாருங்க, அதான் செல்ஃப். இப்போ சில குழந்தைகள் அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. அவங்க யூனிஃபார்மை அவங்களே துவைச்சிக்கிடுவாங்க, அவங்களே காயப்படுவாங்க, அவங்களே ஏர்ன் பண்ணுவாங்க, அவங்க ஷூவை அவங்களே பாலிஷ் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் செல்ஃப் ஹெல்ப். ஆனால் இதுக்கு நேர்மாறாக சில குழந்தைகள் அம்மாக்கிட்டே வேலை வாங்குவாங்க, அப்பா கிட்ட வேலை வாங்குவாங்க, இந்த எல்டர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்கிட்ட வேலை வாங்குவாங்க. இதெல்லாம் கூடாது. அதனால் இந்த வாக்கியம் ஒரு அறிவுரை மாதிரி கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப், செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட். தன் உதவியே தனக்குத்தானே உதவி கொள்வது தன்னிகரற்ற உதவியாகும். இந்த வாக்கியத்தில் செல்ஃப் என்பது அட்ஜெக்டிவாக வந்திருக்கிறது. ஹெல்ப்புக்கு பக்கத்தில் முன்னாடி வந்திருக்கு பாருங்க செல்ஃப், இது வந்து அட்ஜெக்டிவ், பேர் உரிச்சொல்லா வந்திருக்குது. வினையை செய்பவரே எழுவாயாகவும் சப்ஜெக்ட், செய்யப்படு பொருளாகும் ஆப்ஜெக்ட் இருப்பாரானால் மேற்கண்ட ப்ரோனவுன்ஸ் ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் ஆகும். எப்படி பாருங்க, செய்பவரும் நானே, செய்யப்படுபவரும் நானே. ஷீ ஹர்ட்ஸ் ஹெர்செல்ஃப், அவள் தன்னையே துன்புறுத்திக் கொள்கிறாள். இப்போ ஷீ ஹெர்செல்ஃப், ஷீ என்பது எழுவாய், ஹெர்செல்ஃப் என்பது ஆப்ஜெக்ட், செய்யப்படு பொருள். இந்த ரெண்டும் ஒருத்தருக்காகவே வந்திருக்கு, ரெண்டு பேருக்காக வரல. ஐ நோ மை செல்ஃப், இது தெரிஞ்சா பொறுமைங்க. என்னை நான் அறிவு, இது தெரியாமல் தானே எல்லாரும் சுற்றிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? ரமண மகர்ஷி இதைத்தானே சொன்னார், நீ யாருன்னு நீ தெரிஞ்சுக்க, நான் யார் என்பதை நீ உணர்ந்து கொள். சாக்ரட்டிஸ் கூட இதானே சொன்னார் இல்லையா? நீ யாருன்னு தெரிஞ்சுக்கனார். இதெல்லாம் இந்த வாக்கியம் பாருங்க, ஐ நோ மை செல்ஃப்,
நான் யார் என்று அறிவேன் என, என்னை நான் அறிவேன். they seem very fond of talking about themselves. அவர்கள் தம்மை பற்றியே பேசிக்கொள்வதில் பெருவிருப்பு உடையவர்களாக தோன்றுகிறார்கள். அதாவதுங்க தற்பெருமை பேசிக்கிறாங்க. அதனால they seem தோன்றுகிறாள்னு அர்த்தம். வெரி ஃபாண்ட் பிடிக்குதுன்னு அர்த்தம் அவங்களுக்கு. ஆஃப் டாக்கிங் அபவுட் themselves. அழுத்தம் கொடுக்கும் பிரதி பேச எம்பேட்டிக் ப்ரோனவுன். எம்பேட்டிக்காக பேசுகிறாரு சார் ஒரு மேடையில், அந்த ஸ்பீக்கர்னு சொல்கிறோம் இல்லையா, அதன் அழுத்தம் திருத்தமாக பேசுனா எம்பேட்டிக்னு அர்த்தம். தி ரெஃப்ளெக்சிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் பர்சனல் ப்ரோனவுன்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் டூ பர்பஸஸ். என்னென்ன பர்பஸ் பாருங்கள். டு ஷோ தட் தி பர்சன் ஆர் திங் டஸ் சம்திங் டு ஹிம்செல்ஃப் ஆர் இட் செல்ஃப். தனக்காகவே ஒன்று செஞ்சுக்கிறது. அடுத்தது டு மேக் தி ப்ரோனன்ஸ் மோர் எம்பேட்டிக். அந்த பிரதி பேர் சொல்லை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக செய்கிறது. எப்படி பாருங்கள். இன் லேட்டர் கேஸ் தே ஆர் சம்டைம்ஸ் கால்ட் எம்பசைசிங் ப்ரோனவுன்ஸ். இந்த எம்பேட்டிக் ப்ரோனவுன்ஸை ரெண்டாவது விதமாக ஒரு பேர் கொடுத்து கூப்பிடணும்னா, அழைக்கணும்னா எம்பசைசிங் ப்ரோனவுன்ஸ் சொல்லலாம். எப்படி பாருங்கள். தன்னை சுற்றும் பிரதி பெயர் சொற்களை நவுனுடன் அல்லது ப்ரோனவுனுடன் சேர்த்து ஒன்றுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக அல்லது ஒன்றை வற்புறுத்துவதற்காக பயன்படுத்தினால் அவை எம்பேட்டிக் ப்ரோனவுன், அழுத்தம் கொடுக்கும் பிரதி பெயர் சொல் எனப்படும். எக்ஸாம்பிளை பார்த்தா புரிஞ்சுருங்க. ஐ மை செல்ஃப் டிட் இட். அதை நானே தான் செய்தேன். இந்த நானே தான் சொல்லும்போது ஒரு பெருமையும் இருக்கும், அதே சமயத்தில் கொஞ்சம் அகங்காரமும் இருக்கும். நானே தான், யாரா இந்த கணக்கு போட்டது கரெக்டாக போட்டிருக்கேன் சார், சார் நானே தான் செஞ்சேன் சார். அவங்க அப்பா செஞ்சு கொடுத்துருப்பாரு. அந்த ரைட்டானவுன்னா ஒன்று சொல்கிறாம நானே போட்டேன் சார், தப்பாக இருந்தால் நான் போடல சார்மா. ஐ மை செல்ஃப் டிட் இட். அந்த மை செல்ஃப் அழுத்தி சொல்லணும். அப்போ தான் அந்த எம்பசைஸ் பண்ணுற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி அடுத்த வாக்கியமாக ஷி ஹர்செல்ஃப் saw that man. அவளே தான் அந்த மனிதனை பார்த்தாள். that man. they themselves said so. அவர்களே தான் அப்படி சொன்னார்கள். எம்பேட்டிக் ப்ரோனவுனை நவுனை அடுத்தோ ப்ரோனவுனை அடுத்தோ பயன்படுத்தாமல் பிரித்தும் பயன்படுத்துவது உண்டு. இப்போ பாருங்க, இந்த எம்பேட்டிக் ப்ரோனவுன் தனியாக வருது, வாக்கியத்துக்கு கடைசியில் போயிட்டு பாருங்க. எப்படி பாருங்க. ஐ டிட் இட் மை செல்ஃப். இது முதல் என்ன சொல்லும், ஐ மை செல்ஃப் டிட் இட்னு ஐக்கு பக்கத்தில் போட்டு சொன்னோம். இதை இந்த கடைசியில் போட்டாலும் அதே அழுத்தம் தான் வரும். ஐ டிட் இட் மை செல்ஃப். அதை நானே தான் செய்தேன். ஐ டிட் இட் ஃபார் மை செல்ஃப். இந்த ஃபார் மை செல்ஃப் போது இன்னும் அழுத்தம் அதிகமாகுது. அதை எனக்காகத்தான் நான் செய்தேன். they themselves said so. அவர்களே தான் அப்படி சொன்னார்கள். எம்பேட்டிக் ப்ரோனவுனை நவுனை அடுத்தோ ப்ரோனவுனை அடுத்தோ பயன்படுத்தாமல் பிரித்தும் பயன்படுத்துவது உண்டு. புரியல அவரையா